உங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறத பிள்ளைகள் சுதந்திரிக்கிறது தவறல்ல. ஆனா இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும், உங்க அப்பா உனக்கு சேர்த்து வைக்கலையா, உங்க அப்பாவுக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா, நான் நம்புறேன் நீ ஏன் உங்க அப்பாவுடைய கையை எதிர்பார்க்கிற? பரலோகத்திற்குரிய தகப்பன் உனக்காக செய்ய மாட்டாரா? அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கை உன் அப்பாவை அல்ல, உன்னுடைய கை யாரையே நோக்கி இருக்கணும்னா கர்த்தரையே நோக்கி இருக்கணும். ஆமென். என்னுடைய அப்பாவால நான் முன்னாடி வந்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் தேவன் என்னை உயர்த்தினார் என்று நீங்கள் உங்க நெஞ்சை தட்டிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் என்னுடைய பிள்ளைகள் எப்போ ஊழியத்துக்கு வர போறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பொழுதே அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன், இது ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். அப்போ என் மூத்த மகனுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுமோ புரிஞ்சிக்க முடியாதோ, ஆனால் நான் அடிக்கடி சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னு தெரியுமா? இந்த பாரு, உங்கள் அப்பா பாஸ்டர், உங்கள் அப்பா கீழே ஒரு ஜனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவ்வளோதான், அப்பாவுடைய ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அப்பாவுடைய காலம் முடிஞ்சது உடனே அவ்வளோதான், அப்படியே அந்த சர்ச்சை டேக் ஓவர் பண்ணி அப்படியே நடத்தலாம் அப்படின்னு எல்லாம் மட்டும் மனசுல கனவுல கூட என்ன பண்ணிடாத, நீ நினைச்சிடாத. அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. அந்த நான் ஒருவேளை இவ்வளோ பெருசா உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னா இதை நீ டெவலப் பண்ணணும், இதை நீ அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் என் மூலமா செஞ்சிருக்காருன்னா அடுத்து நீ இதை விட பல மடங்கு உயர்த்தினாதான் உனக்கு மரியாதை. அதுதான் ஆண்டவர் உன் கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். நீ வந்த உடனே எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அவ்வளவுதான் இதே ஓட்டலாம் அப்படின்றது அல்ல. அதனால தேவனை தவிர வேற யாரும் உனக்கு பிளாட்ஃபார்ம் என்ன பண்ண முடியாதுன்னா தரவே முடியாதுப்பா. வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால உங்க அப்பாவை நம்பிடாத. யாரை நம்புனா ஏசப்பாவை மட்டும் நம்பு. அப்பாவுடைய ஊழியம் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. அப்பாவுடைய சர்ச்சு உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. யாரு தான் வந்துடணும்னா கர்த்தர் மட்டும்தான் வந்துடணும். ஆண்டவர் உன் கூட இருப்பாரே. ஆனால் நான் நம்புறேன் இதல்ல, உங்க அப்பா செஞ்சதை விட அதிகமாய் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வைப்பார். அப்போ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க போறோம். என் முகம் எனக்கு அடையாளம் யார் முகம்னா கர்த்தர் தான் எனக்கு அடையாளம். என்னுடைய முகவரி யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களை பார்த்து, பிரதர் நீ எப்படி பிரதர் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, சிஸ்டர் உங்களை எப்படி இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் சொல்லணும்னா என் தேவனாகிய கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார், கர்த்தரனை உயர்த்தினார், எனக்கு இருக்கிற சகல ஆசீர்வாதமும் என் தகப்பனாகிய கர்த்தர் தந்தது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்ப நம்முடைய முகவரி யாரா இருக்கணும் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என் முகவரி, உங்க முகவரி கர்த்தராய் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முகவரி ஆண்டவரா இருக்கணும். உங்க முகவரி ஆண்டவரா இருக்கணும். ஆமென்.